அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப நாங்க நியூஸ்கள் இருந்து பார்க்கிற பல நியூஸ்கள் இது சொல்லப்பட்டிருக்கிற. பிரான்சால தன பலஸ்தீன கொண்டு உருவாக்குறதுக்கு கொண்டு அவங்களும் கொண்டு அவங்களோட ஆதரவை தெரிவிக்கிறேன்னு சொல்லி. நீங்க ஒண்ட நல்லா புரிஞ்சுக்கோங்கோ. இந்த ஐரோப்பிய நாடுகள்ட கொண்டு பல சதித்திட்டங்களுக்கு கொண்டு இன்றைய மட்டுமல்ல முன்பிருந்த கொண்டு முஸ்லிம் நாடுகள்ட தலைவர்மார்கள் இருந்து அகப்பட்டிருந்த. இந்த ஐரோப்பிய நாடுகள் செஞ்ச சதி அமெரிக்கா உட்பட கொண்டு பல முஸ்லீம் நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பல லட்சம் முஸ்லீம்கள் அந்த நாடுகள்ல கொன்று குமிக்க பட்ட. சதாம் ஹுசைன்ட கொண்டு காலமாயிருக்கலாம், முகமது கடாபியினுடைய காலமாயிருக்கலாம், சிரியாட கொண்டு ஜனாதிபதி பஷர் அல் அசாத் கொண்டு ஆட்சியில இருக்கிற நேரம் சிரியா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுல முதல் மற்ற கொண்டு ஏனைய நாடுகளும் கொண்டு இந்த தாக்குதல் வீச்சுக்குள்ள கொண்டு யுத்தம் செய்யாமலும் கொண்டு பொருளாதார கொண்டு தடைகளை கொண்டு கொடுக்கிறேன்னு சொல்லி பல நாடுகளை கொண்டு அதல பாதாளத்துக்குள்ள இதே அமெரிக்கா தள்ளின சரித்திரங்கள் இன்று வரையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த பலஸ்தீனுக்கு பிரான்ஸ் ஆதரவு தெரிவிக்கிறார். தனி நாடுக்கு கொண்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி பிரான்ஸ் அதிபர் சொன்னாலும் இதிலேயும் ஒரு அரசியல் சூழ்ச்சி இருச்சியதாகத்தான் நான் எனக்கா கருதியது. தனி பலஸ்தீன் ஒன்றை உருவாக்கியன்னு சொல்லி சொன்னக்கா இந்த 25,000 குழந்தைகளை கொண்டு குமிச்சத்துக்கு போறகோ இவருக்கு இன்றைக்கு இந்த ஐடியா வந்தது என்று சொல்லிய கேள்வியும் எனக்கு கேட்க தோன்றி. இந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா ஒன்று சேர்ந்து ஈராக்ல மேல 32 நாடுகளோட கொண்டு கூட்டு சேர்ந்து தான் இந்த ஈராக்கை அடிச்சு அந்த மண்ணை அமெரிக்கா ஆக்கிரமிச்சு அந்த மண்ணில் இருந்து கொண்டு எண்ணெய் வயல்களில் கொண்டு பல எண்ணெய் வயல்களை பிடிச்சி வருடத்துக்கு கொண்டு பல பில்லியன் கொண்டு பீப்பா எண்ணெய்களை கொண்டு அமெரிக்காக்கு இவங்க திருடி கொண்டு போறாங்க. இது ஒரு பகல் கொள்ளையாத்தான் கருதப்படுது. இது உலகம் அறிஞ்ச கொண்டு ஒரு உண்மை. சிரியா மண்ணில் ஆக்கிரமிச்சு அங்க எண்ணெய்களை கொள்ளையடிக்கிறது முதல் லிபியா வரைக்கும் இதே கதை கொண்டு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. தனி பலஸ்தீன் ஒன்றை இவங்க உருவாக்கிறன்னு சொல்லி சென்னனக்கா இந்த 25,000 பச்சிளம் குழந்தைகளை கொண்டு போட்டு அதே மாதிரி அனாதை கொண்டு இல்லங்கள் மீது கொண்டு இவங்கள் தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் அந்த ஹிட்லரை மீத ஒரு பெரிய ஒரு அநியாயத்தான் இந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்த மண்ணுக்கு இன்ன வரைக்கும் செஞ்சு கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா இதுக்கு நான் சொல்றது கொண்டு வீட்டோ, அதாவது உலக கொண்டு ஐநா கொண்டு சபைகள்ல கொண்டு 193 நாடுகள் இருக்கிற. இந்த 193 நாடுகள்ல கொண்டு 5 நாடுகள் கொண்டு வீட்டோ கொண்டு பவர் கொண்டு உள்ள நாடுகள். ஒன்று அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து. இந்த 5 நாடுகளும் தான் கொண்டு வீட்டோ பவர் உள்ள நாடுகள். அப்ப இந்த பலஸ்தீன் என்று சொல்ற அந்த தனி நாட்டுக்கு கொண்டு பிரான்ஸ் ஆதரவு கொடுத்தாலும், அதாவது பிரான்ஸ் மட்டுமல்ல 193 நாடுகள்ல 190 கொண்டு 91 நாடு ஆதரவு கொடுத்து அமெரிக்கா என்று சொல்ற அந்த ஒற்றை நாடு அந்த வீட்டோ கொண்டு பவரை கொண்டு வச்சு அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சேன்னு சொல்லி சொன்னாலும் 191 நாடுகளும் வாக்கு கொண்டு பலஸ்தீன் சார்பா அளித்தாலும் அந்த கொண்டு அந்த நிலை தனிநாடு என்று சொல்ற அந்த இது பலஸ்தீனுக்கு உருவாகிறல்ல. அந்த கொண்டு எண்ணங்கள் கொண்டு அது பலஸ்தீனியர்களுக்கு கிடைச்ச கொண்டு ஒரு பெரும் தோல்வியாத்தான் கருதப்பட்டது. இந்த வீட்டோ என்று சொல்ற இந்த பவரை வச்சுக்கொண்டு அமெரிக்கா செய்யற அவ்வளோ அநியாயத்துக்கும் கொண்டு இஸ்ரவேலுக்கு இது ஒரு இன்னொரு கொண்டு பெரிய ஒரு பக்கபலமா தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டு வந்திருக்கிறது. 1945 கொண்டு இந்த ஐக்கிய நாட்டு சபை கொண்டு உருவாக்கப்பட்ட. ஆனா இந்த ஐக்கிய நாட்டு சபையை உருவாக்கின நோக்கம் கொண்டு சமூகம் கொண்டு உலக சமாதானம் சமூக முன்னேற்றத்தை மையமா வச்சு தான் கொண்டு இந்த ஐக்கிய நாட்டு சபை உருவாக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கு கீழே தான் கொண்டு சிறுவர்களை பராமரிச்சிய நிறுவனங்களா இருக்கட்டும், அகதிகளை பராமரிக்கிற நிறுவனங்களா இருக்கட்டும், பலவிதமான நிறுவனங்கள் இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கு கீழ் இருக்கிற. இந்த ஐக்கிய நாட்டு சபையில கொண்டு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கொண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு யுத்த காலத்துல கொண்டு எந்த ஒரு நாடும் தாக்குதல் நடத்திட்டு கேலாம். ஆனா இந்த காசா மண் இருந்த கொண்டு சிறுவர் பராமரிப்பு நிறுவனங்கள் மற்றும் அகதியல் கொண்டு பராமரிப்பு நிறுவனங்கள் மீது இஸ்ரவேல் பல தாக்குதல்களை நடத்தி கொண்டு பல சிறுவர்கள் கொண்டு அனாதைகளை கொன்று குமிச்ச இந்த 656 நாள் இந்த போர்ல.
அப்ப ஐக்கிய நாடு சபையால இதை தடுக்கிறதுக்கு முடியுமான்னு சொல்லி வந்து கேட்டா, இதை ஐக்கிய நாடு சபையால வந்து தடுக்கிறதுக்கு வந்து இயலா பண்ணி போயிட்டு இன்ற வரையும் வந்து கொண்டு 57,000த்துக்கு வந்து மேற்பட்ட வந்து கொண்டு அந்த காசா மண்ணில் வந்து கொண்டு மக்களை வந்து கொண்டு 1,22,000 பேத்துக்கு அதிகமானவங்களை கணக்கெடுப்பு எடுத்தா இந்த கொலை செய்யப்பட்ட பலஸ்தீனர்கள்ட வந்து லிஸ்டும் இதை விட அதிகம்தான். படுகாயமடைஞ்சி ஊனமுற்றவங்கள்ட வந்து கொண்டு எண்ணிக்கை எடுத்தேன்னு அது 1,22,000 இல்ல 1,40,000 வந்து தாண்டும். அப்ப இந்த ஐநா சபையால கொடுக்கிற இந்த கணக்கெடுப்பு வந்து பிரகாரம் தான் வந்து கொண்டு எல்லா ஊடகங்களும் வந்து இதை வெளியிட்டது. ஆனா இதுல உண்மையான கணக்கெடுப்பு இதோட ஒத்து வந்து பார்த்தேன்னு சொன்னாக்கா இது ஒரு பிழையான வந்து கொண்டு எண்ணிக்கையா தான் வந்து இது கருதப்படுறது. அப்ப ஐநா சபையை வந்து கொண்டு கீழே வந்து கொண்டு முதல்ல வந்து கொண்டு சுதந்திரம் மற்றும் உரிமைகளை வந்து கொண்டு பாதுகாக்கிற வந்து கொண்டு விஷயத்திலும் இந்த ஐக்கிய நாட்டு சபைக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு கொண்டு வந்திருக்கிற இதுவும் இந்த ஐநா சபையில வந்து கொண்டு கீழே வந்து எல்லாம் வந்து இயங்குறது தான். அப்ப இந்த சுதந்திரம் மற்றும் இந்த உரிமைகளை வந்து கொண்டு வச்சு பார்க்க போக்குள்ள இந்த பலஸ்தீனர்களுக்கு வந்து கொண்டு இந்த 5ஆம் சபையில வந்து கீழே வந்து இயங்குற இந்த உரிமைகள வந்து அமைப்புகள் ஊடாகவும் வந்து கொண்டு இந்த உரிமைகள் வந்து பலஸ்தீனர்களுக்கு வந்து கிடைச்சோன்னு சொல்லி பார்த்தா இது உலகம் அறிந்த ஒரு உண்மை வந்து இதுவும் கிடைக்கல இந்த வரைக்கும். அப்ப இன்றைக்கு ஐநா சபையால வந்து அந்த காசா மண்ணில் வந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்களை வந்து நிப்பாட்டுறதுக்கேலா யுத்தத்தை வந்து சமாதானத்துல வந்து ஒரு முறையில வந்து கொண்டு இதை ஐக்கிய நாட்டு சபைக்கு ஒரு வந்து கொண்டு ஒரு நிலையொன்று வந்திருக்கு. இதை சமாதான உடன்படிக்கை ஒன்று செய்விச்சு அந்த பலஸ்தீன் என்று சொல்லி ஒரு தனி நாட்டை வந்து அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது. அப்ப 1948 வந்து கொண்டு இந்த பலஸ்தீனை வந்து கொண்டு 144% வந்து பலஸ்தீனியர்களுக்கும் 146% வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கும் வந்து இதே ஐநா சபை தான் வந்து பிரிச்சு கொடுத்தது. அப்ப அன்றைக்கு அந்த 144 வந்து கொண்டு வீதம் பிரிச்சு கொடுத்தப்பட்ட வந்து அந்த பலஸ்தீனர்களுக்கு ஏன் அந்த மண்ணை கொடுக்கறதுக்கு ஏலான்னு சொல்ற கேள்வியை இது கேட்கத்தான் வந்து தோன்றியது. அப்ப இஸ்ரவேலுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து மனித உரிமைகளை வந்து கொண்டு மதிச்சு நடக்கிறோம் இல்ல மனிதர்கள்ட அந்த மரணங்களை வந்து கொண்டு படுகொலைகளை செய்யறதிலிருந்து அந்த மண்ணில் வந்து செய்யாத அட்டூழியம் ஒன்று வந்து இல்லை. அப்ப இவ்வளோ அட்டூழியங்களை செய்யற இந்த வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு அந்த வீட்டோ பவரை வச்சு கொண்டு அமெரிக்கா கொடுக்கிற இந்த உத்வேகம் தான் பலஸ்தீன் மண்ணில் வந்து கொண்டு இவ்வளோ அழிவுகளுக்கும் காரணமாகவும் வந்து அமைஞ்சி அந்த தனி நாடுன்னு சொல்ற அந்த சுதந்திர பலஸ்தீனை வந்து கொண்டு உருவாக்காம வந்து இருக்கிறதுக்கு அமெரிக்கா கொடுக்கிற இந்த ஒத்துழைப்பு தான் வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு இது ஒரு பெரிய ஒரு பக்கபலமா இருந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஐநா சபையில 193 நாடுகள் வந்து கொண்டு அங்கம் வகிக்கிற மாதிரி இதுக்கு அடுத்தபடியாக உலகத்துல வந்து ஒரு பலமிக்க இன்னொரு அமைப்பாக கருதப்படுற வந்து கொண்டு OIC, அதாவது இஸ்லாமிய வந்து கொண்டு நாடுகள்கிட்ட வந்து கூட்டமைப்பு. இந்த OIC அமைப்பால வந்து கொண்டு இந்த இதே வந்து கொண்டு ஐநா சபையை மூலமாக இந்த ஐக்கியத்தை பலஸ்தீன் சொல்ற ஏன் இந்த தனி நாடை வந்து சுதந்திரத்தை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஏலான்னு சொல்ற கேள்வியும் வந்து இன்னைக்கு நமக்கு கேட்கக்கூடியதா இருக்கு. இதை காரணமா வந்து வச்சு இந்த OICன்னு சொல்ற இந்த நாடுகள்ட வந்து பட்டியல்ல வந்து கொண்டு உலகத்துல வந்து செல்வாக்கு மிக்க வந்து அரபு முஸ்லீம் நாடுகள் வந்து அங்கத்துவம் வகிச்சிய. அப்ப இந்த நாடுகளால ஐநா சபையின் வந்து கொண்டு மூலமாக வந்து கொண்டு இந்த சுதந்திர வந்து பலஸ்தீனை வந்து கொண்டு உருவாக்க கொடுக்கக்கூடிய வந்து வல்லமை இருந்தும் வந்து கொண்டு OIC வந்து இதை செய்தல்லேன்னு சொல்லிய வந்து கேள்வியதும் எழுப்பக்கூடியதா வந்து இருக்கிற. அப்ப இந்த நிலையில காசால வந்து கொண்டு அந்த சுதந்திர பலஸ்தீன் வந்து கனவு அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அன்றாடம் வந்து கொண்டு இது ஒரு வந்து கெட்ட செய்தியாகத்தான் வந்து கொண்டு அந்த மக்களுக்கு கிடைச்சு கொண்டு இருக்கிறேன். நிச்சயமாக வந்து கொண்டு இந்த நிலையில இஸ்ரவேல் மீது வந்து ஈரானால நடத்தப்பட்ட தாக்குதலும் சரி, பலஸ்தீனியர்கள் வந்து அதாவது ஹமாஸ் வந்து இராணுவம், அல் கசாம் வந்து கொண்டு இராணுவத்தால வந்து நடத்தப்பட்டிருந்த தாக்குதல் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சிருக்கிற. முன்னே வந்து கொண்டு காலத்துல வந்து இஸ்ரவேலர்கள் வந்து கொண்டு அந்த பூமியில வந்து கொண்டு சுதந்திரமா வந்து இருந்த மாதிரி இப்ப நடந்து கொண்டு போற இந்த தாக்குதல்களோட வச்சு பார்க்க போக்குள்ள இஸ்ரவேலர்களுக்கு வந்து கொண்டு நிம்மதி என்று சொல்ற அந்த வந்து கனவு இப்ப வந்து கொண்டு ஹமாஸ் நடத்துற இந்த தாக்குதல்களால் அது தவிடு பொடியா வந்து பெய்திருக்கிற. இதன் அடிப்படையில வந்து கொண்டு சுதந்திர பலஸ்தீன் வந்து எப்படி வந்து கொண்டு அந்த மக்கள் வந்து பல்லோடமான வந்து பல இன்னல்களை சந்திச்சு கொண்டு வாரோ இதே ஒத்த நிலையை வந்து கொண்டு இன்றைக்கு இஸ்ரவேலும் வந்து சந்திச்சு கொண்டு வந்து வார. இதன் அடிப்படையில வந்து கொண்டு காசாவும் வந்து கொண்டு அடுத்த வந்து ரஃபா, கான் யூனுஸ் அகலைக்குள்ள வந்து கொண்டு அந்த வாயில் உள் நுழையிறதுக்கு வந்து கூடிய அந்த வந்து கொண்டு வாயில்களை இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வந்து கொண்டு அவர்களோட ஆக்கிரமிப்பு உட்பட்ட வந்து இடங்களா வந்து கருதி வந்து அவங்களும் அதுகளை வந்து கொண்டு கடை கொண்டு வந்து வார. இந்த நேரத்துல நேற்று முன்தினம்
அதனூடாக வந்த பல இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவ வாகனங்களை நோக்கி பல செக் பாயிண்ட்களை நோக்கி கொண்டு அல் கசாம் பிரிகேட்ஸால நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல பல ஆக்கிரமிப்பு இஸ்ரவேலி இராணுவ வீரர்கள் மரணமடைஞ்சும் பல கொண்டு பேர் கொண்டு படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டும் அவர்களினுடைய கொண்டு ஹெலிகாப்டர்கள் மூலமாக கொண்டு இஸ்ரவேலினுடைய பெரும் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளும் நாம் காணக்கூடியதா இருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு நேற்று முன்தினம் நடந்த தாக்குதல்களை பற்றி இஸ்ரவேலினுள்ள கொண்டு பல முன்னணி ஊடகங்களாலும் கொண்டு சுட்டி காட்ட பட்டிருக்கிற இந்த நிலையில இந்த ஐநா சபையால கொண்டு இந்த பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இயலாத ஒரு நிலை ஒன்று இன்றைக்கு இருக்கிறதுக்கு கொண்டு ஒரு முக்கியமான காரணமே அமெரிக்காவினுடைய இந்த வீட்டோ என்று சொல்ற கொண்டு இந்த கொண்டு பவரை வச்சு கொண்டு தான் இவ்வளோ அநியாயத்தை செஞ்சு கொண்டு வார இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளும் இதுக்கு எந்த விதமான ஒரு முடிவுகளையும் எடுக்காததற்கு காரணம் அந்த நாடுகளில் உள்ள கொண்டு ஆட்சியாளர்களினுடைய கொண்டு பொடுபோக்குத்தனம் தான் கொண்டு இதுக்கு முக்கியமா காரணமா இருந்து கொண்டு இருக்கிற மீண்டும் இன்னொரு இஸ்ரேல் ஈரான் ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்றால் அது நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாகவே இருக்கிற அதனூடாக கொண்டு இப்படி ஒரு மறுகாலம் ஒரு இஸ்ரேல் ஈரான் ஒரு போர் ஒன்று நடந்ததுன்னு சொன்னாக்கா அதால இஸ்ரேலுக்கு நடக்கிற இழப்புகளை பற்றியும் சர்வதேச கொண்டு ஆய்வாளர்களிடம் கொண்டு கருத்து இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய கருத்து இஸ்ரேலினுடைய அழிவுகள் கொண்டு ஈரானின் மூலமாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறன்னு சொல்லி இந்த காசா மண்ல அன்றாடம் 50க்கு மேற்பட்ட கொண்டு பொதுமக்கள் கொண்டு அன்றாடம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களால் கொண்டு படுகொலை செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு பிடிச்சிருந்து சொன்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்வுல நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.